எஸ் குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம டேலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ஆஃப் அக்கௌண்டிங். இது பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ஆஃப் அக்கௌண்டிங் அண்ட் மெயின்டைனிங் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர்லாம் கொஞ்சம் நல்லா படித்து பார்த்துக்க. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த நேவிகேஷன் பாத்? வாட் இஸ் த நேவிகேஷன் பாத் ஃபார் கிரியேட்டிங் மல்டிபிள் ஸ்டாக் ஐட்டம்ஸ் இன் டேலி பிரைம்? இப்போ மல்டிபிள் ஸ்டாக் ஐட்டம் டேலி பிரைமில் மல்டிபிள் ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்ணணும்னா எப்படி போகணும்? ஆக்சுவலாக நேவிகேஷன் பாத் அப்படிங்கிறது என்ன? இந்த நேவிகேஷன் பாத்துக்கு எப்படி சார் போகிறது? நீங்கள் என்ன பண்ணுங்கள், எப்போதுமே நேவிகேஷன் பாத் எப்படி போகணும்னா முதல்ல கேட்வே ஆஃப் டேலியில் வந்து இந்த ஒவ்வொரு ஸ்க்ரீன்லையும் என்னென்ன இருக்குன்னு பார்த்துங்க. ஃபஸ்ட்டு வந்து மாஸ்டர், ரெண்டாவது டிரான்சாக்ஷன், மூணாவது யூட்டிலிட்டி, நாலாவது ரிப்போர்ட். ஓகேவா? மொத்தம் வந்து டேலி 4 பார்ட்டாக இருக்குது. டேலி மொத்தம் 4 பார்ட்டாக இருக்குது. இந்த 4 பார்ட்டையும் 1 by 1 நீ கடைசி வரைக்கும் போய் பார்க்கணும். இப்போ கேட்வே ஆஃப் டேலி எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கே போய் நிற்குதுன்னு பாருங்கள். மாஸ்டர் பார்ட்டில் கிரியேட்டில் குரூப்பு நின்றுடுச்சு. ஸோ ஒரு குரூப் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா கேட்வே ஆஃப் டேலி கிரியேட்டு குரூப்பு. இந்த மாதிரி நீங்கள் என்னென்ன பண்ணலான்னா கேட்வே ஆஃப் டேலி கிரியேட் லெட்ஜர், கேட்வே ஆஃப் டேலி கிரியேட் காஸ்ட் சென்டர், கேட்வே ஆஃப் டேலி கிரியேட் கரன்சி, வவுச்சர் டைப், கேட்வே ஆஃப் டேலி கிரியேட் ஸ்டாக் குரூப். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிளாக நீங்கள் பண்ணணும். இதே மல்டிபிளில் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா கேட்வே ஆஃப் டேலி சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். கேட்வே ஆஃப் டேலி சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் ஸ்டாக் ஐட்டமில் போயிட்டு ஆல்ட் ஹெச் மல்டி மாஸ்டர், அதில் போய் மல்டி கிரியேட் அண்டர் ஆல் ஐட்டம் அப்படின்னு போடணும். இதுதான் ரைட் ஆன்சர். என்ன பண்ணணும்? கேட்வே ஆஃப் டேலி சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், அதில் செலக்ட் ஸ்டாக் ஐட்டம், சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்க்கு அப்புறம் ஸ்டாக் ஐட்டம், அதுக்கப்புறம் மல்டி மாஸ்டர், மல்டி கிரியேட். ஸோ இந்த ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள். கேட்வே ஆஃப் டேலி சார்ட் ஆஃப் அக்கௌண்ட், ஸ்டாக் ஐட்டம், ஆல்ட் ஹெச் மல்டி மாஸ்டர் இஸ் த ரைட் ஆன்சர். மொத்தம் 4 ஆன்சர் இருக்குது. இதில் கரெக்டான ஆன்சர் எதுனா இதுதான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை த ரைட் ஆன்சர். அப்போ மற்ற இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சும்மா இருக்கிற நேரம் நீங்கள் இந்த மாதிரி வவுச்சர் என்ட்ரியில் போய் பார்க்கணும். கேட்வே ஆஃப் டேலி அக்கௌண்ட் வவுச்சர் போட்ட உடனே உங்களுக்கு இதெல்லாம் வந்துடுது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேட்வே ஆஃப் டேலி டே புக்கில் என்ன வருது? கேட்வே ஆஃப் டேலி பேங்கிங்கில் பேங்கிங் ஆக்டிவிட்டி அதில் என்னென்ன வருது? கேட்வே ஆஃப் டேலி இம்போர்ட் ஆஃப் பேங்க் டேட்டா அதில் என்ன வருது? கேட்வே ஆஃப் டேலி செக் பிரிண்டிங், பேங்கை செலக்ட் பண்ணுங்க, அதில் என்னென்ன வருது? F8 இன்க்ளூட் பிரிண்டிங். இதில் ஒரு கொஸ்டின் இருக்குது. இதில் கேட்வே ஆஃப் டேலி செக் ரிஜிஸ்டரில் என்ன வருது? கேட்வே ஆஃப் டேலி போஸ்டட் சம்மரியில் என்ன வருது? பேங்கை செலக்ட் பண்ணால் என்ன வருது? ஸோ இதெல்லாம் பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டு அதில் போய் பாருங்கள், P&L அதில் போய் பாருங்கள், ஸ்டாக் சம்மரி அதில் போய் பாருங்கள். எல்லாத்துலேயும் F12 ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே மோட் ரிப்போர்ட். இதில் தான் ரொம்ப நிறைய கொஸ்டின்ஸ் வரும். நேவிகேஷன் பார்த்து போகிற இதில் தான் வரும். ஸோ கேட்வே ஆஃப் டேலி டிஸ்பிளே மோட் ரிப்போர்ட்டு, அதில் அக்கௌண்ட்ஸ் புக்கு, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், இன்வென்ட்ரி புக்கு அதனுடைய ஸ்டேட்மெண்ட், ஸ்டாச்சுட்டரி ரிப்போர்ட்ஸ். இந்த 5 ரொம்ப முக்கியம். கேட்வே ஆஃப் டேலியில் அக்கௌண்டிங் ரிப்போர்ட்டில் ட்ரையல் பேலன்ஸு, டே புக்கு, கேஷ் ஃப்ளோ, ஃபண்ட் ஃப்ளோ, அக்கௌண்ட்ஸ் புக்கு, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் புக்கு கூட என்னென்ன இருக்குது? கேஷ் புக்கு, லெட்ஜர், குரூப் சம்மரி, குரூப் வவுச்சர், இந்த மாதிரி 1 by 1 இருக்குது. இதுதான் நேவிகேஷன் பாத் அப்படிங்கிறது. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் என்னென்ன இருக்குது? இன்வென்ட்ரி புக்ஸில் என்னென்ன இருக்குது? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்வென்ட்ரி என்னென்ன இருக்குது? ஸ்டாச்சுட்டரி ரிப்போர்ட் என்னென்ன ரிப்போர்ட் இருக்குது? ஜிஎஸ்டி ரிப்போர்ட், ஜிஎஸ்டியில் என்னென்ன ரிப்போர்ட் இருக்குது? ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அப்படியே நீங்கள் நேவிகேஷன் பாத் போட்டு கடைசி வரைக்கும் எழுதியே போயிடணும். நேவிகேஷன் பாத்துன்னு ஒரு செட்டு எடுத்து வைங்க. அந்த நேவிகேஷன் பாத்தை ஃபுல்லாக எடுத்து வரிசையாக எடுத்து பாருங்கள். டெய்லி வந்து இதை ஒரு 5 வாட்டியாவது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இது வரும். ரைட்டா? ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் நாட் த டெப்ரிசியேஷன் மெத்தட் இன் டேலி பிரைம்? டேலி பிரைமில் எதெல்லாம் டெப்ரிசியேஷன் மெத்தட் கிடையாது? லெட்ஜர் டெப்ரிசியேஷன் மெத்தட் அலவுடு, சைட் லைன் டெப்ரிசியேஷன் மெத்தட் அலவுடு, சம் ஆஃப் டெய்லி டிஜிட் மெத்தட் நாட் அலவுடு, குரூப் டெப்ரிசியேஷன் அலவுடு, சம் ஆஃப் இயர்ஸ் டிஜிட் மெத்தட் அதுவும் வந்து நாட் அலவுடு. ஸோ சி அண்ட் இ ரெண்டாவது கொஸ்டினுக்கு ஏ அண்ட் சி லெட்ஜர் டெப்ரிசியேஷன் மெத்தடு அண்டு
லெட்ஜர் டெப்ரிசியேஷன் அண்டு சம் ஆஃப் டெய்லி டிஜிட்ஸ் மெத்தட், இது ரெண்டும் நாட் அலவுட் அப்படின்னு வருது. ஓகேவா? விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர் நாட் த டெப்ரிசியேஷன் மெத்தட் அப்படின்னா லெட்ஜர் டெப்ரிசியேஷன் மெத்தட் அண்டு சம் ஆஃப் டெய்லி டிஜிட் மெத்தட்ஸ், இது ரெண்டும் நாட் அலவுட். மூணாவது கொஸ்டின் பாருங்க. In accounting system, dash is known as the books of original entry for journalizing the transaction. இப்போ டேலியில் வந்து நீங்கள் என்ட்ரி போடணும்னா எதை பேஸ் பண்ணி போடுவீங்க? ஒரு அக்கௌண்ட்டாக நீங்கள் என்ட்ரி போடணும் அப்படின்னா டாக்குமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் போடணும். வித்தவுட் டாக்குமெண்ட் யூ ஷுட் நாட் பாஸ் எனி டிரான்சாக்ஷன். There are 8 kind of accounting transaction and 8 kind of inventory transaction and some other order confirmation, payroll transaction, GST return transaction, stock transfer, இதெல்லாம் இருக்கு. Whatever the transaction it may be an accounting transaction or inventory transaction. Based on transaction, based on evidence only you have to pass the transaction. Without evidence you should not pass any transaction in Tally Prime. So அதன்படி பார்த்தீங்கன்னா in the accounting system dash is known as the books of original entry for journalizing the transaction. Question answer என்னன்னா source of voucher analysis and recorded, source of voucher analysis and reported, source of document analysis and recorded, source of document analysis and reported. அநேகமா C is the right answer. Source of documents analyzed and recorded is the right answer. ஆன்சர் சரியா பார்த்துப்போம். ஆமாம் சரிதான். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. சேலரி, பில்டிங் அண்ட் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு கிளாசிஃபை இன்டு த கரெக்ட் டைப் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல், ரியல், நாமினல், அதில் என்ன ஆர்டரில் இருக்குது? சேலரிங்கிறது நாமினல், பில்டிங்கிறது ரியல், நாமினல் ரியல், டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு நாமினல். ஸோ நாமினல், ரியல், நாமினல் அப்படின்னு எங்கே இருக்குது பாருங்கள். நாமினல், ரியல், நாமினல். நாமினலில் இங்கே ரெண்டு தான் ஸ்டார்ட் ஆகுது. நாமினல், ரியல், நாமினல். ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். நாமினல், ரியல், நாமினல். From the following options select the correct method of depreciation அப்படின்னா annuity depreciation is the correct method. In general there are two kind of depreciation. One is straight line, இன்னொன்று annuity method. In general annuity method is the usual method followed by for depreciation. Income and expenses accounts are closed once the profit and loss account is prepared. Profit and loss account prepare ஆயிடுச்சு அப்படின்னாலே income and expenditure account create ஆயிடுச்சுன்னு அர்த்தம். True is the right answer. In the double entry system of accounting, every transaction is recorded in at least 4 accounts. தப்பு, at least 2 accounts. Debit ஒன்று, credit ஒன்று. In a newly created company, there are two predefined stock item in Tally Prime. If you created a company in Tally Prime, there are two default ledger only. One is called cash, another profit and loss account. There are no any predefined stock item or any other master. லெட்ஜர் மாத்திரம் தான் ரெண்டு இருக்கும். ஸோ அந்த ஆன்சர் வந்து ஃபால்ஸ் இஸ் த ரைட் ஆன்சர். 9th கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் ஹெல்ப்ஸ் பை அசஸிங் த பேலன்ஸ் ஷீட் ஃபார் த பிஸ்னஸ்? பேலன்ஸ் ஷீட், ஒரு கம்பெனியோடைய பேலன்ஸ் ஷீட் அனலிசிஸ் பண்ணுறது மூலியமாக என்ன கிடைக்குது? ஒன்றும் இல்லை, எந்த ஒரு கம்பெனி, நாட் ஓன்லி கம்பெனி, நமக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். மாதம் 10,000 சம்பளம் வாங்குற, 9,000 செலவு பண்ணுற, 1,000 ரூபாய் சேர்க்குற. உன்னுடைய மோட்டிவ் என்ன? ப்ராஃபிட் மோட்டிவ். ப்ராஃபிட் சம்பாரிச்சு என்ன பண்ண போகிற? 1,000 ரூபாய் மாதம் சேர்க்கணும்னு வச்சுக்கோ. வருஷத்துக்கு 12,000, 10 வருஷம் சேர்த்தா 1,20,000. உடனே நீ என்ன பண்ணுவ? அந்த 1,20,000க்கு போய் 2 போட்டு நகை வாங்கிட்டு வரலாம். இப்போ 1.5 போட்டு தான் வாங்க முடியும் 1,20,000க்கு, இல்லையா? ஸோ ஃபைனல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நிறுவனத்துக்கும் 2 ஆப்ஜெக்ட் இருக்குது. ஒன்று ஷார்ட் டேர்ம், இன்னொன்று லாங் டேர்ம். ஷார்ட் டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன், லாங் டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா வெல்த் மேக்ஸிமைசேஷன். அது கம்பெனிக்கு மாத்திரம் இல்லை, நமக்கும் அதுதான். ஓகேவா? ஷார்ட் ரேஞ்சில் ப்ராஃபிட்டும், லாங் ரேஞ்சில் வெல்த் மேக்ஸிமைசேஷன், சொத்துக்களை அதிகரிக்கணும். அதுதான் எல்லாருடைய நோக்கமும் இருக்கும். இந்த வேர்டை ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ இந்த கொஸ்டினை அப்ரோச் பண்ணுங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் ஹெல்ப்ஸ் பை அசஸிங் த பேலன்ஸ் ஷீட் ஃபார் த பிஸ்னஸ் அப்படின்னா எ கம்பெனிஸ் அசட் போர்ட்ஃபோலியோ, அந்த கம்பெனியில் எவ்வளோ சொத்து இருக்குது. எ கம்பெனிஸ் அசட் போர்ட்ஃபோலியோ, எக்ஸ்பென்ஸ் டீடைல் தேவையில்லை, இன்னெஃபிஷியன்சி தேவையில்லை,
A company's efficiency in day-to-day human resource management தேவையில்லை. A company's short-term financial strength and performance. ஓகேவா, இது ரெண்டும் தான் ரைட் ஆன்சர். ஓகேங்களா, ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன் ரைட் ஆன்சர் எது அப்படின்னு சொல்லிட்டு. கொஸ்டின் நம்பர் 9க்கு A and F இஸ் த ரைட் ஆன்சர். A and F, a company's long-term financial strength, சாரி ஷார்ட் டேர்ம்னு சொல்லிட்டேன், லாங் டேர்ம். A company's long-term financial performance, இதுதான் ரைட் ஆன்சர். ஸோ ஒரு கம்பெனியோடைய அசட் போர்ட்ஃபோலியோ, a company's long-term financial strength and performance, இந்த கேள்வி அடிக்கடி வரும். கொஞ்சம் போராக இருக்கிற கேள்வி கொஞ்சம் பார்த்துக்கோ. A company's asset portfolio and a company's long-term financial strength and performance is the right answer. ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனி வந்து என்ன பார்க்கணும், அசட் போர்ட்ஃபோலியோ, எவ்வளோ அசட் வச்சுருக்காங்க. A company's long-term financial strength and performance, அந்த கம்பெனிக்கு வந்து லாங் டேர்முக்கு அதனுடைய ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வாட்ச் பண்ணணும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் அக்கௌண்டிங் குரூப் வில் ஃபால் அண்டர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ரிப்போர்ட்? டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ், இது வந்து பேலன்ஸ் ஷீட். டெபாசிட் பேலன்ஸ் ஷீட். சன்ட்ரி டெட்டார் பேலன்ஸ் ஷீட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமிஷன் ரிசீவ்டு தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். வாட் இஸ் த கரெக்ட் நேவிகேஷன் பாத் டு வியூ த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இன் டேலி பிரைம்? ஃப்ரம் கேட்வே ஆஃப் டேலி சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், ஸ்ட்ரைட் அவே சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்க்கு எப்படி தான் போகணும். ஃப்ரம் கேட்வே ஆஃப் டேலி, ஃப்ரம் கேட்வே ஆஃப் டேலிலேருந்து ஸ்ட்ரைட் அவே யூ ஹவ் டு செலக்ட் த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். யூ கேன் கெட். வாட் இஸ் த மெயின் பர்பஸ் ஆஃப் கிரியேட்டிங் ஏ சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்? அண்டர்ஸ்டாண்டிங், புரிஞ்சுக்கணும். ரிசல்ட்டிங், தெரிஞ்சுக்கணும். அஷ்யூமிங், அஷ்யூம் பண்ணிக்கிறது, கற்பனை பண்ணிக்கிறது. ரெக்கரிங் கிடையாது. ரெக்கார்டிங் ஆமாம். கிளாசிஃபையிங் ஆமாம். ஸோ சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எதுக்காக இருக்குது? இந்த டேலியில் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்குல்ல, இது எதுக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் அண்டு கிளாசிஃபைங். ஒரு டிரான்சாக்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷனுக்கு எந்த அக்கௌண்ட் டெபிட் பண்ணுறது, எந்த அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுறது. யூ ஹாவ் டு ரெக்கார்டு த டிரான்சாக்ஷன். யூ ஹாவ் டு ரெக்கார்டு த டிரான்சாக்ஷன். ஆஃப்டர் ரெக்கார்டிங் த டிரான்சாக்ஷன் வாட் யூ ஹாவ் டு டூ? யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் த அக்கௌண்ட்ஸ். யூ ஹாவ் டு ட்ரான்ஸ்ஃபர் த கன்சர்ன்டு ஹெட்டு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் அக்கௌண்ட் எங்கே போகணும் அந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே நீங்கள் யூ ஹாவ் டு ட்ரான்ஸ்ஃபர் த அமௌண்ட். ஆஃப்டர் தட் யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் த ஃபைனல் ஸ்டேஷன். ஸோ ரெக்கார்டிங் அண்டு கிளாசிஃபைங், ரெக்கார்டு பண்ணினதுக்கு அப்புறம் தான் கிளாஸிஃபை பண்ண முடியும். பிஃபோர் ரெக்கார்டிங் யூ கேனாட் கிளாஸிஃபை. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் ரெக்கார்டிங், செகண்ட் ஸ்டெப் கிளாஸிஃபைங். திஸ் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், ஒரு லிஸ்ட் ஆஃப் லெட்ஜர் இருக்குன்னா அந்த லிஸ்ட் ஆஃப் லெட்ஜரில் விச் அக்கௌண்ட் டு பி டெபிட்டட், விச் அக்கௌண்ட் டு பி கிரெடிட்டட் அப்படிங்கிறத யூ கேன் டிசைட். நீங்கள் டிசைட் பண்ண முடியும். அது மாதிரி டிசைட் பண்ணி யூ ஹாவ் டு ரெக்கார்ட். ஆஃப்டர் ரெக்கார்ட் யூ ஹாவ் டு ட்ரான்ஸ்ஃபர் த என்ட்ரி, ட்ரான்ஸ்ஃபர் த டிரான்சாக்ஷன். 13 பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த டைப்ஸ் ஆஃப் கேஷ் புக்ஸ்? இன் ஜென்ரல் கேஷ் புக்ஸ் ஆர் மெயின்லி 3 டைப்ஸ். ஒன்று சிங்கிள் காலம் கேஷ் புக், இன்னொன்று டபுள் காலம் கேஷ் புக், தேர்ட் ஒன் ட்ரிபிள் காலம் கேஷ் புக். Single column cash book only you can enter the either the cash transaction or you can enter the bank transaction. Any one transaction only you can write. In double column transaction there will be 2 columns in both sides. You can use as bank as well as cash, bank as well as cash. You can pass the contra entry in the same books. So in double column cash book you can write 2 columns, cash and bank simultaneously. In triple column cash book, suppose if you have additional one more bank or additionally one more cash account, you can use it. So single column, double column, triple column, there are 3 kind of cash book only there. Here paapom enna irukku solittu double column cash book is there, then single column cash book is there. Rendu da irukku, triple column illa. Dash is a phase of accounting cycle that is commonly used in the business. Journal entry, I think journal entry is the right answer. Dash is a phase of accounting cycle. What is called the accounting cycle? First you have to know what is called the accounting cycle. How the balance sheet and the profit and loss account have been prepared. First enna pandrom, we are assuming, first we are understanding the transaction. First we are understanding the transaction, which account to be debited and which account to be credited. To decide this, the debit and credit, you have to understand the transaction. Out of the 8 kind of accounting transaction, which kind of transaction it is, you have to understand the transaction.
After understanding the transaction, you have to record the transaction. So recording means you have to enter into the day book, that is main book. First of all, you have to enter all the things in day book only. After entering the day book, then you have to transfer the amount to ledger account under the consent head. After transferring the amount, you have to summarize, you have to classify. After that, you have to summarize the ledger, and you have to prepare the trial balance. After preparing the trial balance, you have to send the item which is now going to, which is need to go for profit and loss account, you have to go for profit and loss account. What are the ledger to be go for balance sheet, you have to go for balance sheet. Finally, after preparing the profit and loss account, you have to close the accounts, and you have to transfer the net profit or net loss to the balance sheet. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்டிங் சைக்கிள் அப்படின்னா எங்கே ஆரம்பிக்குதுன்னா ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்டிங் த டிரான்சாக்ஷனில் ஆரம்பிக்குது. முதல்ல என்ன கைண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன் இது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். 8 வகையான டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன். இது பர்ச்சேஸா, இது சேல்ஸா, இது ரசீப்டா, இது பேமெண்ட்டா, இது கான்ட்ராவா, இது ஜேவியா, என்ன கைண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன், இது பர்ச்சேஸ் ரிட்டனா, சேல்ஸ் ரிட்டனா, வாட் கைண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன் இட் இஸ் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி முதல்ல டே புக்கில் என்ட்ரி பண்ணணும். டே புக்கை நம்ம டோட்டல் பண்ண மாட்டோம். டே புக்கில் என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் கன்சர்ன்ட் லெட்ஜருக்கு நம்ம அதை என்ன பண்ணுவோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், நம்ம ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அந்த மாதிரி ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது பேலன்ஸ் ஷீட் போக வேண்டிய லெட்ஜர் பேலன்ஸ் ஷீட்டுக்கும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போக வேண்டிய லெட்ஜரை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஃபைனலாக க்ளோசிங் ஸ்டாக்லாம் போட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை ரெடி பண்ணி நெட் ப்ராஃபிட் அல்லது நெட் லாஸ் கிடைக்கும், அந்த அமௌண்ட்டை என்ன பண்ணுவோம், பேலன்ஸ் ஷீட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ இதுதான் ஃபேஸஸ் ஆஃப் அக்கௌண்டிங் சைக்கிள். ஃபேஸஸ் ஆஃப் அக்கௌண்டிங் சைக்கிள் என்ன அப்படின்னா, அண்டர்ஸ்டாண்டிங் த டிரான்சாக்ஷன், ரெக்கார்டிங் இன்டு த டே புக், லெட்ஜர் போஸ்டிங், அக்கௌண்ட் க்ளோசிங் அப்புறம் ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட். These are the 7 steps. These are the 7 steps involved in the accounting process. என்னென்ன ஸ்டெப்பு? ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்டிங் த டிரான்சாக்ஷன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி we have to record into the day book. டே புக்கில் ரெக்கார்ட் பண்ணி லெட்ஜரில் போஸ்டிங், அக்கௌண்ட்டு க்ளோஸ் பண்ணி ப்ரிப்பேரிங் ட்ரையல் பேலன்ஸ், ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி we have to prepare profit and loss account. After preparing the profit and loss account, we have to prepare the balance sheet. We have to close the balance sheet. These are the 7 accounting cycle. So question என்னன்னு பாருங்க. In the phase of accounting cycle that is commonly used in business, receipt entry and double entry. Receipt entry is one of the type of 8 accounting transactions. So rolled out. Double entry or single entry. Double entry and single entry, if it is method or mode. If it is method means the single entry அப்படின்னா partial accounting, double entry அப்படின்னா full accounting அப்படின்னு அர்த்தம். Both are method only. So journal entry is the right answer. A chart of account is a listing of the name of the accounts which is used to record the day-to-day business transaction. Yes, of course. டேலியில் போகிறோம், எல்லா லெட்ஜரையும் ஒரே இடத்துல பார்க்கணும் அப்படின்னா எங்கே பார்க்கலாம்னா கேட்வே ஆஃப் டேலி சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் லெட்ஜர். ஹியர் யூ கேன் சி ஆல் த லெட்ஜர். என்னென்ன லெட்ஜர் இருக்கோ எல்லா லெட்ஜரையும் ஒரே நேரத்தில் பார்க்கக்கூடிய இடம். எதுக்காக இந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா ரெக்கார்டிங் அண்ட் கிளாசிஃபைங், அதுக்காக தான் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆஸ் பர் த அக்கௌண்டிங் ரூல், ரெவென்யூ அண்ட் இன்கம் and non-revenue and expenses are the balance sheet elements. Actually we have to know what is called a profit and loss account. Profit and loss account அப்படிங்கிறது income and expenditure related. Balance sheet elementsங்கிறது asset and liability element. Question என்ன சொல்லியிருக்காங்க? As per the accounting rule, revenue or income and non-revenue or expenses is the balance sheet elements அப்படிங்கிறது wrong. Question வந்து false is the right answer. Mr. Naresh created the accounting group master as debtors south zone and the group sundry debtors in tally frame. Naresh என்ன பண்ணியிருக்காரு, அண்டர் sundry debtorல debtors north அப்படின்னு சொல்லிட்டு debtors south zone அப்படின்னு ஒரு group create பண்ணியிருக்காரு. In the above given statement, find out which of the following is the main and which of the following is the subgroup. Actually sundry debtor is the secondary group to the current assets. Under sundry debtor he have created one group.
which is debtor south zone. ஸோ இந்த இடத்துல டேட்டா சவுத் zone அப்படிங்கிறது செகண்டரி டேட்டா அப்படின்னா செகண்டரி குரூப் அப்படின்னா மெயின் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா சன்ரி டேட்டா இஸ் த மெயின் குரூப். கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மெயின் குரூப் வந்து டெட்டார் சன்ரி டெட்டார் அண்டு சப் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா டெட்டார் சவுத் zone. மெயின் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா சன்ரி டெட்டார் அண்டு சப் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா டெட்டார் சவுத் zone இஸ் த ரைட் ஆன்சர். செக் பண்ணிக்கலாமா? 17க்கு question and answer B and E is the right answer. Yes, very good. Next one பாருங்க. Journal is a day book or daily record wherein the transaction are recorded in the chronological order is the true is the right answer. Which of the following are the two predefined ledger அப்படின்னா cash and profit and loss account are the two predefined ledger in Tally Prime. Lakshmi Enterprises Private Limited purchased the machinery of rupees 20,000 on cash. Find out the two ledgers which is involved. Purchase account debit, cash account credit. Here instead of purchase machinery account. என்னென்ன அக்கௌண்ட் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னா machinery and cash. As per the accounting rule, which of the following account will come under the debit side of the trial balance? Debit side எது வரும் அப்படின்னா drawings. பாக்கி எல்லாமே வந்து என்ன credit side ஐட்டம். Credit income received income credit side. Creditor current liability credit side. Sales income credit side. As per the accounting rule, if the transaction are deleted, then there will be no impact on the trial balance அப்படிங்கிறது false. Debit and creditல ரெண்டுமே போனாலும் கூட trial balanceல impact இருக்குமா அப்படின்னா இருக்கும் கண்டிப்பா வேல்யூ குறையும். Which of the following are the balance sheet item? Fixed asset and capital accounts both are balance sheet item. In Tally Prime Dash is in a newly created company there are 28 pre-group and 2 pre-defined ledger is the correct answer. As per the golden rule of accounting, the receiving aspect of transaction is known as debit. Debit the receiver, credit the giver. True is the right answer. In Tally Prime, the chart of account is a listing of accounting master and inventory master. Yes, true is the right answer. As per the accounting rule, revenue and expenses are balance sheet elements. Is already in the question. False. Net profit can be compound using which of the following financial statements? Net profit can be compound. It is become profit and loss account. In Tally Prime, which of the following group will fall under the balance sheet report? Balance sheet எது வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா capital and current liability is the balance sheet ledger. Dash is a phase of accounting cycle that is commonly used journal entry. In Tally Prime, the default accounting group and subgroup can be deleted. False, it can be deleted, but it can be altered. Which of the following is not a type of personal account? Representative impersonal account is not the personal account. What is the double entry system of accounting? Debit and credit determining system. நிறைய இருக்கு. Financial statement preparation system, recording system, reporting system. These are all report only. Debit and credit determining system is the perfect system for double entry system of accounting. Dash is the terminology which is commonly used in the accounting terms to define economic value owned by an individual or asset. Asset is a terminology. Asset is a terminology which is commonly used in the accounting terminology. Asset அப்படின்னா the economic value owned by a company. The economic value owned by a individual. Whatever it may be. Asset அப்படின்னா the economic value owned by individual permanently more than 1 year. 35வது question. Mr. Naresh has created a party ledger as Vani solution and grouped under sundry debtor. Mr. Naresh realized that the accounting group selected while creating the ledger was incorrect, hence he wanted to change the group to sundry creditor. Which of the following option is used to edit the ledger and select the current accounting group? அதாவது மிஸ்டர் நரேஷ் என்ன பண்ணியிருக்காரு, வாணி என்டர்பிரைசஸ் அப்படின்னு வாணி சொல்யூஷன் ஒரு லெட்ஜர் அதை வந்து சன்ரி டெட்டரில் குரூப் பண்ணிட்டான். அதுக்கப்புறமா அவர் ரியலைஸ் பண்ணுறான் சன்ரி டெட்டர் கிடையாது சன்ரி கிரெடிட்டர்னு. அப்போ என்ன பண்ணணும், ஃப்ரம் கேட்வே ஆஃப் டாலி ஆல்டர் லெட்ஜர், அதுதான் வந்து கரெக்டான பார்த்து. லெட்ஜர் ஆல்ட்ரேஷன் ஸ்க்ரீனில் போய்ட்டு நீங்கள் பண்ணணும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ பேலன்ஸ் ஷீட் எலிமெண்ட்? எது வந்து பேலன்ஸ் ஷீட் எலிமெண்ட் கிடையாது அப்படின்னா ரெவென்யூ. பாக்கி கேபிட்டல், லைபிலிட்டி, அசட்டு இது எல்லாமே வந்து பேலன்ஸ் ஷீட் எலிமெண்ட் தான்.
விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த பேசிக் இன்ஃபர்மேஷன் தட் ஷோ அப் ஆன் எ டெப்ரிசியேஷன் ஷெட்யூல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் இருக்கும், டேட் ஆஃப் பர்ச்சேஸ் இருக்கும். கொஸ்டின் நம்பர் 37க்கு என்ன ஆன்சர் ஓடி செக் பண்ணிக்கிறேன். எஸ், வெரி குட். டேட்டு அண்ட் காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் இஸ் த எலிமெண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன். Question number 38. Which of the following option is not a part of business entity concept of accounting? எது கிடையாது, அதாவது business entity concept எது கிடையாது. முதல்ல we have to know what is called a business entity concept. இப்போ வந்து ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் பிஸ்னஸ் அப்படின்னா நான் வேற என் பிஸ்னஸ் வேற அப்படின்னு நினச்சிக்கலாம். இப்போ பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா நான் வேற என் பார்ட்னர் வேற அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நான் ஒரு பொட்டி கடை வச்சுருக்கேன், நான் பாட்டுக்கு சிகரெட் குடிக்கிற பழக்கம் இருக்குன்னா நான் பாட்டுக்கு கடையிலேருந்து காசை கலாவில் போடாமல் சிகரெட் எடுத்து குடிச்சுட்டே இருக்க முடியாது, இல்லை லோக்கு தண்ணி எடுத்து தின்னுட முடியாது. காசை போட்டுட்டு தான் எடுத்துக்கணும். வெளியால் விற்றா என்ன காசோ அதையும் தான் எனக்கும். நான் ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கேன், சொந்தமாக நான் பாட்டுக்கு எனக்கும் எடுத்துக்க முடியாது. நானும் தரண்குமாரும் ஒரு பார்ட்னர்ஷிப் கம்பெனி வச்சுருக்கோம், ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ். என் வண்டிக்கு திடீர்னு ஒன்று குறையுது, நான் பாட்டு கம்பெனிலேருந்து எடுத்து போட்டுக்க முடியாது. ஸோ பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா நான் வேற என் பிஸ்னஸ் வேற அப்படின்னு கருதுறது தான் பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட். இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா மேட்சிங் என்டிட்டி கான்செப்ட், சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் கான்செப்ட், பிரைவேட் லிமிடெட் கான்செப்ட், பார்ட்னர்ஷிப் கான்செப்ட். இதில் வந்து சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்னா ப்ரொப்ரைட்டரி பிஸ்னஸ்க்கு, ப்ரைவேட் லிமிடெட்னா ப்ரைவேட் லிமிடெட், பார்ட்னர்ஷிப்ங்கிறது பார்ட்னர்ஷிப் கம். ஸோ விச் ஒன் இஸ் நாட் த பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட் அப்படின்னா மேட்சிங் என்டிட்டி கான்செப்ட். மேட்சிங் என்டிட்டி கான்செப்ட் அப்படின்னா யுவர் இன்கம் ஷுட் ரிலேட் வித் யுவர் எக்ஸ்பென்ஸ். Your income should relate with your expense is called matching concept. The purpose of preparing a trial balance is to ensure the entries maintained in the company books are mathematically correct. True or false? Not true. Why we are preparing the trial balance? If trial balance is not tallied, your balance sheet will not tallied. If trial balance is not tallied, your balance sheet will not tally. சார் என்னுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டேலி ஆகிடுச்சு. யூ ப்ளீஸ் டோன்ட் டெல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இஸ் கெட்டிங் டேலிட். ஒன்லி டூ திங்ஸ் டு பி டேலிட் இன் யுவர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஒன் இஸ் கால்டு ட்ரையல் பேலன்ஸ் அண்ட் அதர் ஒன் இஸ் கால்டு பேலன்ஸ். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எனக்கு டேலி ஆகிடுச்சு சார், ப்ளீஸ் டோன்ட் டெல் த வேர்ட். தட் இஸ் ராங். தட் இஸ் ராங். ஓகேவா? மை ட்ரையல் பேலன்ஸ் கெட்டிங் டேலிடு, மை பேலன்ஸ் ஷீட் கெட்டிங் டேலிடு, இது ரெண்டு தான் ரைட் ஆன்சர். உடைய என்னுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கெட்டிங் டேலிடு அப்படின்னா அது வந்து தவறான ஒரு விடை. அது எதுக்காக நம்ம ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா டு செக் த அரித்மெட்டிக் அக்யூரசி. டு செக் த அரித்மெட்டிக் அக்யூரசி வெதர் த டெபிட் அண்ட் கிரெடிட் ஆர் கெட்டிங் டேலிடு. இஃப் ட்ரையல் பேலன்ஸ் கெட்டிங் டேலிடு, டெஃபினெட்லி யுவர் பேலன்ஸ் ஷீட் ஷுட் டேலி. இஃப் யுவர் ட்ரையல் பேலன்ஸ் இஸ் நாட் கெட்டிங் டேலிடு, your balance sheet also will not tally. Suppose if your trial balance is not getting tallied, but your balance sheet is getting tallied, means you are doing some malpractices. இங்க ஹரிகரன் சார் சொல்வார் அடிக்கடி, hide your mistakes, don't highlight your mistakes. When writing the examination, he will usually he will say hide your mistakes. உன்னுடைய மிஸ்டேக்ஸ் என்னவோ அதை ஹைடு பண்ணு, டோன்ட் ஹைலைட் யுவர் மிஸ்டேக்ஸ் டு கெட் ஸ்கோர்ஸ் அப்படிம்பார். இப்பயே கொடுங்க, நான் வந்து பேப்பர் கரெக்ஷன் பார்ப்பேன், மேனுவலாக எழுத சொன்னேன். மேனுவலாக எழுதும்போது ஒருத்தன் நல்லா எழுதிருப்பான், ஆனால் அடிச்சடிச்சு எழுதிருப்பான். ஒருத்தன் தப்பே இல்லாமல் எழுதிருப்பான், ஆனால் வந்து தப்போ எழுதியிருப்பான், ஆனால் அவன் அடிக்காமல் எழுதியிருப்பான். நான் யாருக்கு அதிக மார்க் போட்டிருப்பேன் அப்படின்னா, அந்த தப்பாக எழுதியிருந்தாலும் அடிக்காமல் இருக்கான் பார்த்தியா, அவனுக்கு நான் வந்து 13 போட்டிருப்பேன். கரெக்டாக எழுதிருப்பான், நான் அடிச்சடிச்சு எழுதிருப்பான், அவனுக்கு நான் 15 போட்டிருக்கணும், ஆனால் 10 தான் போடுவேன். எதனால் காரணம்? அதுதான் ஹைட் யுவர் மிஸ்டேக், டோன்ட் ஹைலைட் யுவர் மிஸ்டேக். இன் ஜென்ரல் உங்கள் எக்ஸாமில் நீங்கள் அக்கௌண்டிங் எக்ஸாம் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோ, when you are doing the accounting exam, என்ன பண்ணுவான், சில பேர், பல பேர் பண்ணுறது என்ன, சில பேர் பண்ணுறது என்ன. முதல்ல பல பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இன்க்ளூடிங் மைசெல்ஃப், முதல்ல டே புக் போடுவோம், லெட்ஜரில் போஸ்ட் பண்ணுவோம், அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிவிடுவோம். ட்ரையல் பேலன்ஸு ஏதோ ஒன்று டேலி ஆகாது,
ஒன்ஸ் ட்ரையல் பேலன்ஸ் இஸ் நாட் டேலி டு பேலன்ஸ் ஷீட் ஆல்சோ வில் நாட் டேலி. ட்ரையல் பேலன்ஸில் லெஃப்ட்டில் ஒரு அமௌண்ட் வரும், ரைட்டில் ஒரு அமௌண்ட் வரும். அப்புறம் பேலன்ஸ் ஷீட் எங்கேருந்து டேலி ஆகும்? அடிச்சு எழுதுவேன் ட்ரையல் பேலன்ஸ் அமௌண்ட். அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட்டு குறுக்க 4 அடி. இதுதான் ஹைலைட்டிங் த மிஸ்டேக்கு. இதுக்கு பேர் என்ன? ஹைலைட்டிங் த மிஸ்டேக். அதனால என்ன ஆகும்னா, உன்னுடைய மிஸ்டேக்கை நீயே ஹைலைட் பண்ணுற. நான் இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், நான் இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், நீயாவே உன்னை சொல்லிக்கிற. இதுவே ஹைடி ஒரு மிஸ்டேக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ட்ரையல் பேலன்ஸ் போட்டுட்டே வர, உனக்கு தெரியுது இந்த ட்ரையல் பேலன்ஸில் லெஃப்ட்டில் ஒரு அமௌண்ட், ரைட்டில் ஒரு அமௌண்ட் வருது. ஆனால் லெஃப்ட்டில் வர்ற அமௌண்ட்டு தப்பு, ரைட்டில் வர அமௌண்ட் ரைட்டு. நீ என்ன பண்ணோம், அந்த ரைட்டில் என்ன அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட் அப்படியே தூக்கி லெஃப்ட்டில் போட்டுரு. ஒன்றுமே பண்ணாது, அடிக்கடிக்கு எதுவுமே செய்யாது. அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணு, பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணு. பேலன்ஸ் ஷீட்டில் உனக்கு ரைட் ஃபிகர் எதுன்னு தெரிய வரும். 2 பக்கமும் ஒரே ஆன்சர் வராது. எந்த பக்கம் ரைட் ஆன்சர் அல்லது நியர் ரைட் ஆன்சர் இருக்கோ அந்த ரைட் ஹேண்ட் சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எங்கேயோ ஒன்று போடு. இன்னொரு பக்கம் அதே பேலன்ஸை எடுத்து போட்டுரு. இந்த வாத்தியார் பேப்பர் கரெக்ஷன் பண்ணும்போது என்ன பண்ணுவார், இந்த அடித்தல் திருத்தத்தை தான் விட்டு பார்ப்பார். இல்லைன்னா கரெக்டாக டிக்கு 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 போட்டுட்டே வருவார். உன்னுடைய லக்கு நல்லா இருந்ததுன்னா நீ ரைட்டுன்னு நினச்ச ஆன்சர் ரைட்டாக இருந்ததுன்னு வச்சுக்கோ, உனக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். எவனாவது கண்ணில் விளக்கண்ணை ஊற்றின்னு பொண்டாட்டி மேலே கோச்சில் திருத்தினா தான் பிரச்சனை. இல்லைன்னு வச்சுக்கோ, உனக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். அதனால தான் சொல்கிறேன், எக்ஸாம் எழுதும்போது டோன்ட் ஹைலைட் யுவர் மிஸ்டேக், ஹைட் யுவர் மிஸ்டேக். ஹைட் யுவர் மிஸ்டேக், டோன்ட் ஹைலைட் யுவர் மிஸ்டேக். எப்போதுமே சரி, எக்ஸாம் எழுதும்போது தயவு செஞ்சு, நிறைய பேர் பார்த்துருக்கேன், இப்போ தியரி எக்ஸாம் எழுதிருக்கீங்க, நிறைய பேர் பார்த்துருக்கேன் நுணுக்கி எழுதுறீங்க படிக்க முடியாமல். அந்த மாதிரிலாம் எழுதக்கூடாது. அழகாக எழுது, படிக்கிற மாதிரி எழுது, ஆனால் தப்பாயினாலும் பரவாயில்ல, அடித்து தள்ளாமல் எழுது. Hide your mistake, don't highlight your mistakes to get scores high marks in examination. Next time இதை நீ உங்கள் எக்ஸாமில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சப்போஸ் இஃப் யூ கெட் ஹை மார்க்ஸ், யூ ப்ளீஸ் அப்ரிஷியேட் மீ. உங்களுக்கு மார்க் வரலன்னா எனக்கு இருக்கு. ஸோ இந்த சம்மில் பார்க்கலாம். எதுக்காகனா அரித்மெட்டிக்கல் அக்யூரஸியை ரெடி பண்ணுறதுக்கு. இன் டேலி பிரைம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் அக்கௌண்டிங் குரூப்ஸ் ஆர் சப் குரூப்? எது வந்து சப் குரூப் அப்படின்னா, ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் இஸ் த சப் குரூப் அண்ட் ப்ரொவிஷன் இஸ் த சப் குரூப். Alt K company option from gateway of tally is used to alter the company in tally prime. Yes, true is the right answer. In tally prime, under list of master, which of the following master will not appear under the head inventory master? எது inventory master வராது அப்படின்னா group, பாக்கியெல்லாம் inventory master. Which of the following are the element of the double entry system of accounting? Debit and credit determining system is the double entry system of accounting. In tally prime, while creating stock item, we cannot define the details like stock group and stock categories. The false is the right answer. Which of the following accounting group will fall under the balance sheet? Bank, the balance sheet. Bakiyala P&L. One of the accounting principle of the double entry system is for every debit, there is a corresponding credit for an equal amount. Is that true? Is the right answer. One of the accounting principle of the double entry system is for each and every debit, there is a corresponding equivalent credit. Kammiyanadu kadaidu, equivalent credit. Which of the following accounts may have a credit balance in the balance sheet? Balance sheet அப்படின்னு சொல்லிட்டான். So reserves and fund. பாக்கியெல்லாம் P&L. Which of the following does not belong to the accounting terminology? எது வந்து accounting terminology? Which of the following does not belong to accounting terminology? எது accounting terminology இல்லை? பார்ட்னர்ஷிப்ங்கிறது அக்கௌண்டிங் டெர்மினாலஜி கிடையாது. டிரான்சாக்ஷன், ரெவென்யூ, சேல்ஸ் ரிட்டர்ன் இதெல்லாம் அக்கௌண்டிங். பார்ட்னர்ஷிப்ங்கிறது இட் இஸ் ரிலேட்டட் வித் ஓனர்ஷிப். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஐட்டம் அப்பியர் ஆன் த டெபிட் சைட் ஆஃப் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்? எக்ஸ்பென்சஸ் அண்ட் கிராஸ் லாஸ். 49க்கு என்ன ஆன்சர்? பி அண்ட் எஃப். இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் கிராஸ் லாஸ் ஆர் த டெபிட் சைட் ஆஃப் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். Which of the following account shows the annual net profit or net loss? அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இஸ் த ரைட் ஆன்சர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஆன்சரோட இருக்குது. ஐ ஷேர் தி பிடிஎஃப். உங்களுக்கு இந்த இதோட நான் பிடிஎஃப் ஷேர் பண்ணுறேன். யூ ப்ளீஸ் கோ த்ரூ திஸ் பிடிஎஃப், டேக் த பிரிண்ட் அவுட், கோ த்ரூ திஸ் அண்ட் கெட் ரெடி ஃபார் த டேலி ஃபைனல் எக்ஸாமினேஷன் ஆல்சோ. டெய்லி ஒரு கொஸ்டின் பேப்பரையும் நம்ம இதுவுமே பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். ஓகேவா? தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் டேலி சீனிவாசன். நன்றி, வணக்கம். அட்டண்டன்ஸ் எடுப்போம், விடைபெறுவோம். தேங்க்யூ.